என்கிட்ட வேலைக்கு வந்துட்டு யாருக்கிட்ட சம்பளம் கேட்பீங்க? இப்ப நான் உங்களுக்கு முதலாளி, என்கிட்ட கேட்பீங்களா இல்ல ஜேம்ஸ் ஐயா கிட்ட கேட்பீங்களா? ஏன் ஐயாட்ட கேட்கலாம் சம்பளத்தை? ஏன் கிடைக்காது? ஏன்னா என்ன வேலைக்கு கூப்பிட்டவர் யாரு எனக்கு தெரியும்ல, ஆமா இல்லையா? ஒரு வேலைக்கு போறேன், என்ன கூப்பிட்ட முதலாளி எனக்கு யாருன்னு தெரிஞ்சதுனாலதான் அவர்கிட்ட என்ன பண்றேன், சம்பளம் கேட்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களை அழைச்சவர் யார் என்கிற புரிதல் உங்களுக்கு இருக்குதா? என்ன தேர்ந்தெடுத்த ஒருவர் இருக்கிறார், என்னை அழைத்த ஒருவர் இருக்கிறார். என்னுடைய தேவைய இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? என் பிரச்சனைய, என் தேவைய, என்னுடைய பண பற்றாக்குறைய வேற ஒரு முதலாளி கிட்ட ஏண்டிக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? என் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்றேன், இன்னொரு டாக்டர், மருத்துவர்களை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். காரணம், என் நம்பிக்கை சரியில்லாம இருக்குது. எனக்கு ஒரு வியாதி இருக்குது, இந்த வியாதியை சுகமாக்கக்கூடிய முதலாளி யாரும் எனக்கு தெரியல. என் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு முதலாளியா கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த முதலாளியை சரியா புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு அம்மா தன் முதலாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெருமாடு உள்ள ஒரு அம்மா பல மருத்துவர்கள்ட்ட போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணிடுச்சு. அந்த அம்மாவுக்கு ஒரு ஞானம் வருது, ஆகா முதலாளி தெரியாம சம்பளம் கட்டுக்கிட்டு சொல்லி முதலாளியை தேடி வந்துருச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அங்க போன உடனே அவர்கிட்ட பேசல, அவர்கிட்ட பழகல, அவர் பக்கத்துல போய் அவர் நிழல் கூட படல, அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா பாருங்க, உடனே சுகத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தன்னை அழைத்தவர் யார் என்ற புரிதல் ஒரு மனுஷனுக்குள்ள வரல அப்படின்னா அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற இரண்டாவது வார்த்தை, உங்களை அழைத்தவர் யார் என்ற புரிதல் உங்களுக்கு இருக்குதா? நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ரூபாய் பிரச்சனையா இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த 2 பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய முதலாளி நீங்களும் நானும் வணங்குகிற ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த புரிதல் ஒரு சபைக்கு வந்துருச்சுன்னா பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. பிசாசு அவங்களை தொட முடியாது. பொல்லாத ஆவி அவங்களை தொட முடியாது. அசுத்த ஆவி அவங்களை தொட முடியாது. அந்தகாரத்தின் வல்லமை அவங்களை தொட முடியாது. உள்ள என்ன சொல்லுது? என்னை அழைத்தவர் யார் என்று சொல்லுகிறது. என்னை அழைத்தவர் யார் என்கிற ஆழமான விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் சொல்றாரு,